friends, welcome to our channel New Creations #2019. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. அதனால நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா 3 டைப்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு உல்லன் த்ரெட்ல எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இது மாதிரி உல்லன் த்ரெட் பார்த்தீங்கன்னா 3 த்ரெட் எடுத்துக்கலாம். சென்டராக இருக்கிற த்ரெட்டை விட பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பேண்ட் வந்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா உல்லன் த்ரெட் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண த்ரெட் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா வச்சு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அட்டையில் வச்சு கிளிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஒயிட் கலர் மணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு சென்டரில் இருக்கிற த்ரெட்டில் வந்துட்டு இது மாதிரி கோர்க்கலாம். உல்லன் த்ரெட்டில் வந்துட்டு ஈஸியாக நம்மளால் மணியை கோர்க்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த த்ரெட்டை வந்து முறுக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மணி கோர்க்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஹார்த்தி, ஹாய் தீபிகா, ஹாய் விக்னேஷ். இதே மாதிரியே தான் எல்லா மணியுமே சென்டரில் வச்சுட்டு சைடில் இருக்க த்ரெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி போடணும். ரொம்பவே ஈஸி தான் இது மாதிரி நம்ம பண்ணுறது. நம்மக்கிட்ட வந்துட்டு உல்லன் த்ரெட்டும் இது மாதிரி மணி இருந்தால் மட்டுமே போதும். இது மாதிரி ஒரு பேண்ட் அழகாக நம்ம பண்ணிடலாம். எண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே வந்துட்டு எல்லா த்ரெட்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரொம்பவே அழகாக வந்துட்டு ஈஸியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ஐடியா வந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா குல்லிங் பேப்பர் வச்சு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சைஸுக்கு குல்லிங் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேப்பர் வேணும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 5த்தையும் ரோல் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கொஞ்ச நேரம் ஒட்டி வச்சுடுங்க. அடுத்து இந்த குல்லிங் பேப்பரை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு மடக்கிட்டே வந்துட்டு எண்டில் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி கொஞ்ச நேரம் காய விட்டுடலாம். குல்லிங் பேப்பரில் இது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணி நான் அதில் வந்துட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருந்த குல்லிங் பேப்பர் எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். எல்லாத்தையுமே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம காய விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம குல்லிங் பேப்பரே வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ணியாச்சு. இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்தாவோடையும் சாட்டன் ரிப்பனையும் வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலர் பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்தாவோடையும் ஒரு கலர் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். பிஸ்தாவோட எல்லாமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மார்க்கரை யூஸ் பண்ணி அதில் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிஸ்தாவோட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பனில் ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம பிஸ்தாவோடையும் சாட்டன் ரிப்பனையும் வச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே 3 ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஐடியா பண்ணியாச்சு. இந்த 3ல் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.